வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் தலைவா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR and the super victory for India RRR. எஸ் சார், என்ன மாதிரி ஒரு மேட்ச் சார். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் அப்படின்னாலே வந்துட்டு அதுவும் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டோர்னமெண்டா இருக்கும். எல்லாருமே வந்து ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதோ இப்ப நீங்க கண்ணாடி தூக்குனீங்க அந்த மாதிரி எல்லாம் கண்ணாடி எடுத்து வாட் அ மேட்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மேட்சா இருக்கும். ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் கிடையாது. பட் அகைன் ஸ்டில் ரெண்டு டீமுமே வந்து அங்கங்க டஃப் கொடுத்து ஒவ்வொரு ஃபேஸ்ல வந்து ஒவ்வொருத்தங்க ஹை அண்ட் லோல போய் கடைசியா வந்து ஒரு டீம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு, அது இந்தியன் டீம். எப்படி சார் ஓவராலா மேட்ச் வந்து சம் அப் பண்ணுங்க சார். A clear domination because I told you we have the world's best four spinners. In tandem four spinners போட என்னத்துக்கு ஆகும்? அந்த ரீசன்னாலதான் அவங்க டாஸ் ஜெயிச்சுட்டு பேட்டிங் எடுத்தாங்க. ஏன்னா அவங்க திருப்பி சேசிங்ல இந்த மாதிரி 4 கதை ஸ்பின்னர்ஸ் மாட்டாங்கன்னா கிழிஞ்சுதான் அவங்க கதை. யோசிச்சு பாருங்க டார்கெட்ல. அதனாலதான் டென்ஷன் ஃப்ரீ ஆகலாம். ஏன்னா நியூசிலாந்து அது மாதிரி ஃபால்ட் ஆனாங்க நம்மளோட சேசிங்ல. அதனால அவங்க சேஃபா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. பட் ஐ டோல்ட் யூ, நீங்க நான் மார்னிங் போட்ட FB போஸ்ட் உங்களுக்கு அமிச்சேன். அதுல என்ன சொன்னோம்னா, நம்ம ஏற்கனவே வீடியோலயே டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா அவுட் ஆயிடுவார். என்ன டிராவிஸ் ஹெட் போனதுலயே பாதி மேட்ச் காலி அவங்களுக்கு. டிராவிஸ் ஹெட் அப்படியே துபாயை விட்டு வெளில குவைத்து மஸ்கட்டுக்கெல்லாம் அடிப்பாருன்னு நினைச்சாங்க. அது நடக்காது. வருண் மாதிரி போலர் போடும்போது அது நடக்காது. ஸோ அங்க பாதி மேட்ச் அவுட். ஸ்டீவ் ஸ்மித் நல்ல ரெகவரி ஆக்ட் டெரிஃபிக்கா பண்ணிட்டாரு, சூப்பரா பண்ணிட்டு இந்த பிச்சில் மட்டும் ஒரு 4 ஓவர் வார்ம் அப் பண்ணாம நீங்க அடிக்கவே முடியாது ஸ்டோக்ஸ். இது என்ன ஆகுது, இவர் நல்லா செட்டில் ஆயிட்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் 10 ஓவர் இருக்கும்போது இவர் அவுட் ஆனார்னா வர புது பேட்ஸ்மேன் யாருக்குமே செட்டிலிங் டைமே கிடையாது. அவங்க நேர ஸ்ட்ரோக்ஸ் போகணும். அப்ப நேர ஸ்ட்ரோக்ஸ் போகும்போது நம்ம ஸ்பின்னர்ஸ் ரைட் ஆன் டாப் இருக்காங்க. அதனால அவங்களால கடைசியில் ரன்ஸே அடிக்க முடியல. ஸ்டீவ் ஸ்மித் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா, இல்ல நம்மளோட கோலி கண்டினியூ பண்ணி இன்னும் சீக்கிரம் முடியும் மேட்ச். அதனாலதான் இந்த நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கும். ஒருத்தர் அவுட் ஆயிட்டா ஒருத்தர் ஜாலியாக தேடணும். அடுத்து போனாங்கன்னா பினிஷ்டு கதை. இதை நான் ரொம்ப நாளா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிச்சில் நம்ம மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் நமக்கு 4 பேரு, அவங்களுக்கு ஜஸ்ட் ஆவரேஜா போடுறாங்க எல்லாருமே ஸ்பின். அட் பெஸ்ட் தே கேன் ஜஸ்ட் போல் நாகிங் லெக். பெரிய வெரைட்டி எதுவுமே இல்லை அவங்களுக்கு போலிங்ல, ஸ்பின்ல. அதனாலதான் சொன்ன நம்ம கிளியர் எட்ஜ் ஸ்பின்ல 1.5 ஸ்பின்னர் அவங்க வச்சிருக்காங்க. நான் சொன்னது காரணம் தான். மீதி பேர்லாம் போடுறாங்க, சங்கா, ரங்கா, ஜலதரங்கா, நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து மெத்தாடிக்கலா நெட்ஸ்ல போடுற மாதிரி போட்டுனே இருக்காங்க. இல்ல வானொலி நிறைய பேர்ல இருக்காங்க. அவங்க அட் பெஸ்ட் அக்யூரேட்டா போடுறாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியல. நம்மளுடைய பெரிய பிளஸ் நமக்கு என்னன்னா, ஆஸ்கிங் ரேட் ஜஸ்ட் ஓவர் 5 பர் ஓவர் 5 ரன்ஸுக்கு மேல அடிக்கணும். நீங்க சிங்கிள்ஸுக்கு அந்த ஹோல் இன்னிங்ல சிங்கிள்ஸ் ஆடினாலே போறோம். பவுண்டரி அடிக்கணும், 6 அடிக்கணும்னு ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. சிங்கிள்ஸ் ஆடும்போது ஏதாவது ஒரு லூஸ் பால் தான் அதை போற அடிச்சா போறோம். அவ்வளவு ஈஸியா இருக்கு. அதை பர்ஃபெக்டா பண்ணோம். அங்கங்க கொஞ்சம் குறைந்தனத்தை காமிச்சோம். அது எப்ப வந்து ஆளுக்கு 30 அச்சப்பறம் காமிச்சோம். ஆவரேஜா ஒரு 30 to 40 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ராங் ஸ்ட்ரோக் ஆடுறோம். அதுல சேஃபா வந்துச்சு டோட்டல். ஸோ இதுல ஒண்ணு டென்ஷன் ஆஸ்கிங் ரேட் நமக்கு பரபரப்புக்கு ஒரு டென்ஷன் இல்லை. அங்க லைட் டென்ஷன் வரும்போது நான் அதுல போட்டிருந்தேன் இன்னைக்கு மார்னிங். ஹர்திக் பாண்டியா சம்பாவை கொதறிட்டு வரணும் போட்டேன். கரெக்டா கொதறிட்டு. ஆமா, நீங்க வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் குருவா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கீங்க. டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது எனக்கு வேற ஒன்றும் புரியல. அப்படியே திக்குமுக்காடி போயிடுறேன் நான். பிகாஸ் போன மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி எடுக்கணும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. அதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அவர் எடுத்தாங்க. அவர் அதை ப்ரூவ் பண்ணாரு. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. போன மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வரைக்கும் அவர் போனாரு. 5 விக்கெட் ஹால், அது கிரேட். அதுவும் மேட்ச் போயிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி வில் பி தி கேம் சேஞ்சர் டுடே, மேட்ச் வின்னர் டுடே. நீங்க நடந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்ல வரிசையா ஒரு ப்ரெடிக்ஷனை ஃபேஸ்புக்ல எடுத்து போட்டிருக்கீங்க. ஒண்ணா எடுத்து பார்த்தா எல்லாமே ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் வெரி குட். அதை வந்து நான் என்ஜாய் பண்றனோ இல்லையோ, என்னை விட ரொம்ப அதிகமா என்ஜாய் பண்றது வியூவர்ஸ். ஸோ அதனால ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஒன் திங், எப்போ வருண் சக்கரவர்த்தி வந்து டிராவிஸ் ஹெட் அடிச்சாரோ பாதி மேட்ச் அங்கேயே அவுட். யோசிச்சு பாருங்க, டிராவிஸ் ஹெட் டெவாஸ்டேட்டிங் அடிக்கிறாரு. பட் டிராவிஸ் ஹெட் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் வர்ஜின் பிட்ச், ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க இந்த பிட்ச். ஓகே, இந்த பிட்ச்ல முதல் 5-6 ஓவர் என்னன்னே புரியல. நியூயார்க்ல ஒண்ணு பிஹேவ் பண்ணி தெரியுமா பிட்ச், T20 சாம்பியன்ஷிப்ல அந்த மாதிரி அவர் ஆடும்போது ஹோல்டை ஹேண்டில் கிட்ட எல்லாம் வந்து அடிச்சிருந்தது. ஸோ பாதி கான்பிடன்ஸ் அவர் போயிடுச்சு. பட் அது நார்மல் ஆயிடுச்சு 8-9 ஓவர்ஸ்க்கு அப்புறம். அதுல அவங்க அவசரப்பட்டாங்க. அதுல அவசரப்படாம ஒரு வழி இல்லாம ரன் ரேட் கம்மியானாலும் பரவாயில்ல ஆடணும். நம்மளதுல வந்து கிங் கோலி வந்து எனக்கு வந்து இல்ல, இவர் போயிட்டு இருக்கிற ஃபேம்ல கோலாலம்பூருக்கு வந்து கோலிலம்பூர்னு, கொக்கோ கோலாவுக்கு கொக்கோ கோலி, அப்புறம் கோலி ஃபிளவர், கோவில்பட்டி வந்து கோலிப்பட்டி, எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா
நான் நின்றுட்டேன்னா நீங்க கவலையே படாது, வேலுநாயகர் மாதிரி நீங்க போங்க, நீங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு ஏஆர்எஸ் கிட்ட. அந்த மாதிரி நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், என்கிட்ட குத்துறீங்கல்ல ஒரு 2 ஆடிட்டே இருக்கேன். ரொம்ப பிடிச்ச விஷயம், சிங்கிள்ஸுக்கு வந்து எந்த இடத்துலயும் பரபரப்பு இல்லாம நல்ல பால் போட்டீங்களா உடம்பு கிட்ட பால் விட்டு மெதுவா ஷார்ட் ஃபைனலுக்கு ஒரு சிங்கிள், அந்த பக்கம் போனா ஷார்ட் மிட்விக்ல சிங்கிள், நீங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ் பாயிண்ட் இருக்கிறீங்களா, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் போலர் நடுவில் ஒரு சிங்கிள். நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் தான் ஜெயிச்சு கொடுத்து நமக்கு. இந்த டார்கெட்டை எப்படி சேஸ் பண்ணணுன்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற யங் கிரிக்கெட்டர்ஸுக்கு மாடல் கிரிக்கெட், ஸ்ரேயஸ் ஐயரும் கோலி ஆடினாங்கல்ல, அப்புறம் வந்து இவரு கேஎல் ராகுல் நம்ம ஃபேவரட், பிரமாத 2 6 இறங்கி அடிச்சது, பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து இதெல்லாம் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு எப்படி பிளான் பண்ணணும். ஸ்லோ விக்கெட் அவ்வளவு ஈஸி கிடையாது ஸ்ட்ரோக் மேக்கிங், பட் சேஃபா எடுத்துன்னு போகணும் ஸ்மூத் சேலிங்கன்னா. இது வந்து இந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு மாடல், அத்தனை பேர் ஆனதுமே ஒரு மாடல் கேம் நீங்க பாத்தீங்கன்னா போதும். எஸ் எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டீம்ல இன்னைக்கு எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஃபுல்லா விளையாடிச்சுங்கிறத நம்மளால பார்க்க முடியும் சார். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விராட் கோலி. இப்போ வேற ஒரு டீம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கிலாந்து உங்களுடைய பேஸ்பால் குஸ்பால் தனகோபால் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, என்னது இது ஆஸ்கிங் ரேட் என்ன 6 தான் சார், 6.60 மைண்ட்ல வச்சு ஆடுங்க அப்படின்ற மாதிரி வேக வேகமா 10 ஓவர்ல மேட்சை முடிக்கணும் ஆடுவாங்க. பட் இந்தியா வந்து ரொம்ப கம்போஸ்டா ஆடினாங்க. விராட் கோலி வந்துட்டு சிங்கிள்ஸ் அவ்வளோ கிட்டத்தட்ட அவர் அடிச்ச 80 இருக்கும் போதோ, ஐ மீன் அவரோட 70ஸ்ல இருக்கும் போதே கிட்டத்தட்ட அதுல 50 ரன் வந்துட்டு சிங்கிள்ஸ். சோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பிரில்லியன்ட் பிளான், அப்சல்யூட். நீ என்ன ஒரு ஓவருக்கு 4 சிங்கிள் 5 சிங்கிள் வந்தா போறோம், எந்த இடத்துல நீ ஃபீல் செட் பண்ணுவ? சரி, லெக் சைட்ல ஸ்கொயர் லெக் ஷார்ட் மிட் விக்கெட் ஷார்ட் மிட் ஆன், இந்த பக்கம் பாயிண்ட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வச்சுட்டியானா வெளியில வேகண்ட், அது டேஞ்சர். சோ ஏதாவது ஒரு இடத்துல கேப் கிரியேட் வச்சே தான் ஆகணும், ஆஃப்லயோ லெக்லயோ. அந்த கேப்ல கரெக்டா சிங்கிள் தந்துட்டே இருக்காங்க, அங்கதான் ப்ரூடென்டா ஆனாங்கன்ற. இன்னைக்கு வந்துட்டு அவசரப்பட்டிருந்தோம் நம்ம காலி. கட்சியிலேயே பாருங்க, கோலி அவுட் ஆனாலும் ஒரு சின்ன எல்லாரும் ஜெலுசில் ஒரு ஃபுல் ஸ்ட்ரிப் எல்லாரும் லவக் 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 லவக்ஷன் எல்லாம் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்ன வைஜி மகேந்திரன் நினைச்சாரு, சுவாமி வின் பண்ணுவோமா, அடுத்த ஓவர் உங்களுக்கு 2 6 உங்க டிவியில வருது பாருங்க. நம்ம அடிச்சாரு, ஹீரோ ஹர்திக் பாண்டியா அடிச்சாரு. சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு வந்து ஆக்டோபஸ் பேர் வச்சு அந்த ஸ்டில் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். ஆக்டோபஸ் ஃபுட்பால் ஆக்டோபஸ் மாதிரி கிரிக்கெட் ஆக்டோபஸ் பாஸ்கி அப்படின்னு போட்டோ போட்டு அனுப்புறாரு, தனியா ஒரு ஸ்டில். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கோல் அத்தனை பேர் சொல்றாங்க கிரிக்கெட். ரைட் சார். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ்திரேலியா வந்து அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து they would have gone easily past 300. ஏன்னா வந்து கேம் வாஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ஸ். இப்ப பார்த்தோம்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி, அங்கங்க வந்து இவங்க நான் மேல போறேன், நான் ரன்ஸ் அடிக்கிறேன், ஓ நீ பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றியா, நான் விக்கெட் எடுக்கிறேன், ஓ நீ விக்கெட் எடுக்கிறியா, நான் திரும்ப ஒரு பார்ட்னர்ஷிப் போறேன்னு சொல்லி நீயா நானான்னு சொல்லி ஈக்குவலா போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 ஓவர்ஸ்க்கு. அந்த 35th ஓவருக்கு அப்ப கிட்ட வந்தும்போது அவங்க ஒரு விக்கெட்டை விடுறாங்க. அந்த விக்கெட் ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் போகல அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித்தோ அலெக்ஸ் கேரியோ ஒரு 40 ஓவரை தாண்டி பொறுமையா நின்று இருந்தாங்கன்னா வித் கிளென் மேக்ஸ்வெல் அடிச்சிருந்திருக்கலாம். ஒரு மூணு முக்கியமான பேட்ஸ்மேன் வந்து நீங்க சொன்ன மாதிரி கிளாமரஸ் ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனாங்க. ஒன்னு டிராவிஸ் ஹெட், இன்னொன்னு ஸ்டீவ் ஸ்மித் நல்ல செட் பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் பாலுக்கு இறங்கி வரேன்னு சொல்லி அவர் அவுட். அடுத்து கிளென் மேக்ஸ்வெல் அவர் நல்லா ஒரு 6 அடிச்சுக்கிறாரு, சும்மா இருந்திருக்கலாம், அவர் அவசரப்பட்டு அடிச்சு. சோ இந்த 3 பேர் கிளாமரஸ் ஷாட் போனதான் ப்ராப்ளம் இல்லையா? ஸ்டீவ் ஸ்மித் வந்து பைத்தியக்காரத்தனமா இறங்கி போய் ஃபுல் டாஸ்ல போல்டு, ஆல்மோஸ்ட் ஃபுல் டாஸ். இவர் ஷமி வந்து ஷாமி கொடுத்த வரம். அவர் வந்து ஷமி வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்க போட்ட யார்கர் பிரில்லியன்ட். யூஸ்வலா யார்கர் வந்து லாக்கர்ல வச்சிருப்பாரு, இன்னைக்கு எடுத்து விட்டார் எல்லா யார்கரையும் சருக்கு அவுட்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே ஒரு டிஃபிகல்ட் கார்டன் போல்ட் வந்தது, ஸ்டீவ் ஸ்மித் பிடிச்சிருந்தாருன்னா போட்டோம் மேட்ச். ஷமி வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். ஓகே, டிராவிஸ் ஹெட் கிட்ட நல்ல ரொம்ப மாட்டல அவர், அந்த மாதிரி போலிங் டிராவிஸ் அடிப்பார். நல்ல வேலை ஷமி டாப் கிளாஸ் எடுத்த விக்கெட் எல்லாமே வைட்டல். நீங்க சொல்ற மீதி பேட்டர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, ஹார்ட் ஹிட்டிங் நல்லா அடிக்கிறவங்களுக்கு அந்த அடிக்கிறவங்க வர சமயத்துக்கு பால் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஆனா போடுறது ஜெயண்ட் ஸ்பின்னர்ஸ். குல்தீப்போடைய போடுற ஸ்லோக் வந்து நீங்க கம்ப்ளீட்டா பிச் ஆஃப் த பால் வந்து மிடில் ஆஃப் த பேட்ல அடிக்கணும், இல்லைன்னா போகாது 6. இவர் வந்து வரும்னா பிக் பண்றதே கஷ்டம். கட்சியில எடுத்தா பாருங்க ஒரு விக்கெட் மிட் விக்கெட்ல கேட்ச், அதனால அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களால டாட் ஃபிஷர் அவர் வச்சார், ஜார்ஜ் ஃபிஷர் ஜெல்லி ஃபிஷ் அவர் வச்சார், அவர் மிட் விக்கெட்ல அவுட் ஆனார். அதனால நம்ம என்ன தைரியத்துல 4 ஸ்பின்னர் எடுத்திருக்கோம்னா 40, 42, 44, 46 அதெல்லாம் கூட நாங்க ஸ்பின்னர் வச்சு போடுவோம். இது வந்து ரெவலேஷன் பாக்ஸ். இது எந்த டீம் அவ்வளவு தைரியமா ஸ்பின் கட்சி 10 ஓவர்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ஸ்பின்னர் வச்சு தைரியமா லாஸ்ட் 10 ஓவர்ஸ் கொடுத்துருக்கோம். பிகாஸ்
Rohit has understood the pitch so well. He's operating his spinners so beautifully, spacing them beautifully in 50 overs. அதான் சொல்றேன், இந்த 40 overs of spin on a slow wicket, which is gripping, is a real torture for all batters. இதுதான் நமக்கு பிளஸ். ட்ரம்ப் கார்டே நமக்கு இந்த 40 ஓவர் தான், போல்ட் பை ஸ்பின்னர்ஸ். பாருங்களேன், இப்ப மீடியம் பேஸ் கட்சியில ஒன்னும் யாருக்கார் போடணும் ஒன்னும் யோசிக்கவே இல்லை. நம்ம ஸ்பின்னு போட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க எல்லாரும். இவர் வந்து நம்ம கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு, ஆக்சுவலா 100th செலிப்ரேஷன் இருக்கு, நீங்களும் வரீங்கன்னா போயிட்டு வரலாம். இந்த லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர் பின்னாடி போய் அக்ராஸ் அடிக்க போய் போல்ட்ல 100 தடவை இருக்கிறது வரைக்கும் சஹல் ஆடுறாருன்னு லெவல்ல நீங்க சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிடுவாரு, ஹிட் ஆயிடுவாரு. வருண் சக்கரவர்த்திக்கு தான் அவுட் ஆவார்னு நினைச்சேன், கொஞ்சம் வேற மாதிரி அவுட் ஆயிட்டார். அக்ஷர் பட்டேலுக்கு அதுக்கு அவுட் ஆயிட்டார். அதனால ஒரு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. மேக்ஸ்வெல் எவ்ரி பால் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துருக்காரு. இந்த பால் அவுட் ஆயிடுறேன். நீங்களா திமிர்ல அவுட் ஆகாம இருந்தா உங்க திமிரு, அவர் அவுட் ஆகியே தீர்வாரு. சார் நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா வந்து ஆப்ரேட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கப்பா, இவங்க 2 பேரும் முதல்ல யூஸ் பண்ணிடுறேன், அவங்க 2 பேரும் அப்புறம் யூஸ் பண்றேன்லாம் இல்லாம ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல மாத்திக்கிட்டே இருக்காரு. பிகாஸ் நீ வந்துட்டு குல்தீப் யாதவோட பேஸ் அண்ட் அவரோட மெத்தட் ஆஃப் பவுலிங் வேற, அக்சர் பட்டேல் வேற, ஜடேஜா வேற, வருண் சக்கரவர்த்தி வேற. இவங்க வந்து ஒரு 2 ஓவர் செட் ஆகி, ஓ இப்படித்தான் போடுறான் ஜடேஜா, மாப்பிள்ள பாத்துட்டு மாப்பிள்ள இந்த ஓவர் பாரு அப்படிங்கும் போது வேற பவுல் இவருக்கு செட் ஆகி இவனுங்க இப்பதான் ஒரு 4 அடிச்சேன் நல்லா போயிட்டு இருக்குமா, அடுத்த ஒரு பாருங்கும் போது இந்த எண்ட்ல வேற ஒருத்தர். சோ இந்த 4 பேரையும் குழப்புன்னு குழப்பி சரியான விளையாட்டு காட்டினாரு சார் ரோஹித் சர்மா. உண்மையாவே நீங்க யூ டர்ன் இங்க நோ யூ டர்ன் இங்க டேக் டைவர்ஷன் எல்லாம் போட்டு அப்படி சுத்திட்டு பார்த்தா திருப்பி நீங்க எங்க கிளம்பி அங்கே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றி இல்ல ஓட்டர் ஆயிடும் கட்சியில ஒரே சுத்திட்டு இருப்பீங்க. அது மாதிரி அவங்களை ஜிங்ஸ் பண்ணி விட்டாங்க. எஸ் சார், ரோஹித் சர்மாவுடைய இந்த அப்ரோச் பவுலிங் எவ்வளவுதான் சூப்பரா இருந்திருந்தாலும் கூட அவங்களோட வே ஆஃப் பிளேயிங் ஸ்பின் வாஸ் பெட்டர் தேன் தி அதர் கண்ட்ரீஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த டோர்னமெண்ட்ல பார்த்த ஒரு நியூசிலாண்டை விடவோ கூட, இந்த நியூசிலாந்து நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் தான் அவங்க, பட் அவங்கள விடவும் இவங்க இன்னும் நல்லா விளையாடினாங்க. பங்களாதேஷ், பாகிஸ்தான் நம்ம பார்த்த இந்த மத்த டீம்ஸை விட ஆஸ்திரேலியா பிளேட் வெரி வெல் அன்டில் தி 35th ஓவர். அதுக்கு மேல அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டனால தான் அவுட் ஆனாங்க தவிர அவங்க தடுமாறல அந்த ஸ்பின் அகைன்ஸ்டா. பிகாஸ் டிராவிஸ் ஹெட் இருக்கட்டும், அவர் அக்ரெசிவா போயிட்டாரு. ஸ்டீவ் ஸ்மித் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவர் விக்கெட் அவ்வளவா எடுக்க முடியல. பட் தே பிளேட் ஸ்பின் டு an extent very well இல்லையா? They played very well. The problem is when somebody who is a big scorer, who is the mainstay, who is the backbone, gets out exactly at the crucial time. 10 overs to sparely penny. கோலி அவுட் ஆனோடனே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. பட் மேட்ச் பாக்குறவங்க ஃப்ரீஸ் ஆயிப்பாங்க. ஐயோ கைகாலம் உதறிச்சு எல்லாருக்கும். அந்த ஸ்டேஜ்ல யாரும் எதிர்பார்க்கல கோலி அக்ராஸா போய் அடிச்சு மிடல் அவுட் ஆவர். நாட் அ பிளேயர் லைக் தட் ஆல். 100 நாட் அவுட், ஸ்மூத் சேலிங், இந்தியா வின்னா கோலி நாட் அவுட்னா இந்தியா வின். அப்படிதான் இருக்கு ஃபார்முலா. அந்த இடத்துல கோலி ஆச்சரியம். அந்த ஸ்ட்ரோக் ஒன்னு என்ன ஸ்ட்ரோக்னா அடிக்கலாம். ஏன்னா அவர் நினைக்கிற மாதிரி 1 அடிக்கிறாரு, 2 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு. அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். பட் KL ராகுல் நான் சொன்ன பாருங்க, இறங்கி 6 அடிக்கிறது இருக்கு. KL ராகுல், ஹர்திக் பாண்டியாலாம் அடிக்கிறத பாத்தீங்கன்னா அது சுத்துறது கிடையாது. டெக்னிக்கலி பெர்ஃபெக்டா அடிப்பாங்க. மிடில் ஆஃப் த பேட்ல போட்டு ஸ்டாண்ட் உள்ள போய் விடும். அதை கரெக்டா சூஸ் பண்றாங்க. when they get their eye into the ball. இன்னொன்னு, இந்த பிட்ச்ல நீங்க இறங்கி டர்ன்ல பீட் ஆக மாட்டீங்க. ரொம்ப ரேர். 1 out of 10 தான் அப்படி பீட் ஆவாங்க டர்ன்ல. ஒன்ஸ் கிட்ட வண்டின்னு அடிச்சிடலாம் அப்படி ஆன் த ரேஸ். அது பர்ஃபெக்டா பண்ணாங்க. ஸோ நம்ம பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, அப்சல்யூட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்பின் போலிங்கோட டெஃபினேஷனே இருக்கு கையில. அது ஒண்ணு இருக்கு. பேட்டர்ஸ் அத்தனை பேர் ரொம்ப மெச்சூர் பாஸ். 30 to 40 கிராஃப்டிங்லேயே வந்துடுறாங்க. ஸோ அதனால சீல் பண்ணிட்டவங்க எங்கேயுமே சான்ஸ் இல்லை. இத்தனைக்கும் அவங்களோட ஃபீல்டிங் நியூசிலாந்துக்கு ஈக்குவலா பண்ணாங்க. பாயிண்ட்ல அடிக்கிற எந்த ஸ்கொயர் கட்டுமே பிடிச்சிடுறாங்க. எத்தனை 4 வந்திருக்கும் வேற டீம் வந்தா. அதெல்லாம் மீறி அடிச்சிருக்கோம்னா இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள். எப்படி சேஸை வந்து நீங்க ஃபேஷன் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் சேசிங்ன்றதுக்கு எவ்ரி பார்ட்னர்ஷிப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்ன கேர்ஃபுல்லா எடுத்துன்னு போறாங்க பியூட்டிஃபுல்லா. ரைட். KL ராகுல் வந்து இன்னைக்கு அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணாரு. நம்ம போன மேட்ச்ல பேசியிருந்தோம், என்ன சார் அவரை நம்பர் 6ல இறக்கி விடுறாங்க, கிடைக்கிற சான்ஸ் எப்படி சார் யூஸ் பண்ணுவாருன்னு. பட் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் கேப் வந்துச்சு. அப்ப உள்ள ட்ரிங்க்ஸ் பாய் வந்தாங்க. அந்த கேப்ல வந்துட்டு இவர் உடனே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி அப்பதான் மாத்த ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் செட் ஆகிறதுக்கான டைம் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் 20 balls. அதுக்கப்புறம் சரி விராட் கோலி ஷுட் ஸ்டே அண்டில் தி லாஸ்ட், இப்ப நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 6 நீங்க சொன்ன மாதிரி வெளுத்து வாங்கி அப்பதான் அந்த பிரஷரே மேட்ச் வந்து போச்சு. இந்த ரன் பால்ங்கிறத விட கீழே இறங்கி போனது அவர் அடிச்ச அந்த இதுலதான். பட் விராட் கோலி வந்து அந்த இடத்துல அந்த 6 அடிக்க ட்ரை பண்ணி கேட்ச் ஆனாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவர் வந்து அவர் எய்ம் பண்ணல, அவர் சும்மா கிளைட் பண்ண பார்த்தா அது தெரியாம எட்ஜ் ஆயிடுச்சுன்றீங்களா? இல்ல பாடி லீன் பண்ணணும் 6க்கு. அதே போல் ஆன் த லெக் ஸ்டம்ப் ஆகுதுன்னா தன்னோட பாடி வெயிட்ல கரெக்டா போயிருக்கும் வெளியில. லாங் ஆஃப் மேல அடிக்க வேண்டிய ஷாட் லாங் ஆன்ல ட்ரை பண்ணிட்டாரு அக்ராஸா.
அண்ட் அப்பெல்லாம் டயர்ட்னஸ் ரொம்ப இருக்குமே, ஸ்டாமினா குறைஞ்சிரும், சக்தி இருக்காது அடிக்கிறதுக்கு அந்த சமயத்துல. அப்ப சும்மா லாங் ஆஃப் மேல கம்ப்ளீட்டா கிளேட் பண்ணி 6 போயிருக்கும். இதெல்லாம் அக்ராஸ் அதான் ரோஹித் சர்மா பவுன்சருக்கு நான் சொல்றேன் பாருங்க, லாங் ஆஃப் மேல ஈஸியா அடிக்கிறத விட்டு ஏன் லெக் சைட்ல அடிக்கிறாருன்னு கேக்குறேன்னு. கோலி சர்ப்ரைஸ், அந்த ஷாட்டை யூஸ்வலா ஃபிளிக் பண்ணிட்டு மெட் விக்கெட்ல ஒரு ரன் ஓடுவாரு, அதை 6 அடிச்சிடலான்னு ட்ரை பண்ணிட்டாரு. கொஞ்சம் லேப்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன், அதெல்லாம் ஒரு குறையாவே நான் சொல்ல. ஏன்னா கோலி வந்து கிளியர், நான் நின்னா நீங்க ஜெயிக்கிறீங்க, டென்னிஸ் மாதிரி நான் தனியா எடுத்துன்னு போறேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ற ஒரு வல்லவன், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. எஸ், அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் வழக்கம் போல ஆடி கொடுத்துட்டாரு அவரு. ஐசிசி டோர்னமெண்ட்னா இவரு தான் அப்படின்னு எப்படி நமக்கு வந்து இருக்கிறாரோ அதே மாதிரி எனக்கு என்னன்னா ஐசிசி டோர்னமெண்ட்னா இனிமேல் பேசாம துபாயிலே விளையாடிடலான்ற ரொம்ப ஈஸியா இருக்குதுல்ல நமக்கு. இந்த பவுன்சி பேசி துபாய் ரெக்கார்ட்ல வந்து ஆஸ்திரேலியா நெவர் வான் a match, இந்தியா நெவர் லாஸ்ட் a matchன்றாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு இந்த ரெக்கார்ட் பியூட்டிஃபுல்லா. இப்போ எல்லாருக்கும் புலம்புவாங்க, அதே ஊர்ல இருக்காங்க இவங்க, நைட்டு வந்து நம்ம மேட்ச் முடிச்சப்பறம் கூட லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க, படுக்கை வச்சு கிரீஸ்லயே அப்படியே திருப்பி பாடு கட்டி ஆடிடுறாங்க, இதெல்லாம் புலம்பலாம் ரைட்டு. கிரிக்கெட் இப்ப நீங்க அடிக்கிறீங்க 6, நீங்களும் விக்கெட் எடுக்கிறீங்க, நீங்களும் குதிக்கிறீங்க இல்ல, அப்போ உங்களுக்கு நல்லா தானே இருக்குது. அது என்ன தோத்த உடனே மட்டும் ஐயா என் பல் பத்தம் எடுத்துட்டான் மம்மி அப்படின்ற மாதிரி என்ன அழுதுனே இருக்கீங்க. கிரிக்கெட் ஜாலியா ஆடுங்களேன், நாங்க தான் புலம்புறோம், எங்க பார்த்தாலும் ஆடுறோம்ல, நாங்க ஒன்றும் புலம்பலி. சார், ஆஸ்திரேலியாவுடைய ஸ்பின்னர்ஸ் அவங்க ஒருத்தர் வந்திருந்தாருல இன்னைக்கு இந்த காணொலியாக இருக்கட்டும், அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தாரு. ஜாம்பா வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் எடுத்தாரு. தேர்ட் ஸ்பின்னர் ஒருத்தர் இந்தியன் ஆர்ஜின் ஆள் ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர்னால வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இன்னைக்கு அந்த கிரவுண்ட்ல கிரியேட் பண்ண முடியல. he went for runs and also he couldn't prove something. ஒரு ஸ்டேஜ்ல வந்து விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை வந்துட்டு அவங்களால கண்டெய்னே பண்ண முடியல. அட்லீஸ்ட் அந்த சிங்கிள்ஸையே ஸ்டாப் பண்ண முடியல. அந்த மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா 2 பேரும் அவ்வளவு சிங்கிள்ஸ் அடிக்கிறாங்க, பவுண்டரிஸே போல, ஈஸி சேலிங்கா போச்சு. அந்த இடத்துல ஸ்டீவ் ஸ்மித்தோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கேப்டன்சில என்ன டிஃபரன்ஸா அவர் பண்ணியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஃபீல்ட் செட்டப்லயோ இல்ல பவுலிங்லயோ? ஒன்னு ட்ரை பண்ணிருக்கலாம், ஸ்பின் அண்ட் பேஸ் காம்பினேஷன் ட்ரை பண்ணிருக்கலாம். மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அடாப்டபிலிட்டி இன்னும் சுப்ரீமா இருக்கணும். ஸ்பின் அண்ட் பேஸ் ஒரே சமயத்துல போட்டா அதை அவர் ட்ரை பண்ணல. ஃபீல்ட் பிளேசிங்க கரெக்டா வச்சார். தோனி பண்ற மாதிரி கவருக்கும் போலருக்கும் நடுவில் ஒரு ஃபீல்டர்லாம் வச்சார். அதெல்லாம் நல்ல ஸ்மார்ட் மூவ்ஸ் இல்லைன்னு சொல்லல. பட் இங்க வந்து எல்லாமே கத்துக்கிட்டீங்க ஸ்பின்னர்ஸ், எக்ஸப்டிங் ஜாம்பா டு சம் எக்ஸ்டென்ட், எல்லாமே கத்துக்கிட்டி தே ஆர் போயிங் டு பேட்டர்ஸ் ஹூ ஆர் சீசன்டு பெர்ஃபார்மர்ஸ். ஸ்பின்னர் பிரமாதமா ஆடுற பிளேயர்ஸ் போட்டுருக்காங்க. அங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைக்கிங், வேற எதுவுமே கிடையாது. இமேஜின் ஷேன் வார்ன் அந்த டீம்ல இப்ப இருந்தா என்ன ஆயிருக்கு வச்சு பாருங்க. இன்னைக்கே மேட்ச் போயிடும் ஒரு இடத்துல. இந்த கான்லி போலிங் போட்டுட்டு விராட் கோலி அதே தான் அவுட் ஆனவர் எப்படி அக்ராஸ் ஆச்சாரோ சம்பந்தமே நின்றதுல எரெக்டா வச்சார் கார்டன் போல்டு. கார்னலி வந்து கார்டன் போல்டுக்கு போறாம இருந்து போலன்னு உடனே வேற வழியெல்லாம் மேக்ஸ்வெல் தய வச்சார் அந்த கேட்ச். மேக்ஸ்வெலோட தப்பே கிடையாது, இவர் சரியா இனிஷியேட்டிவ் எடுக்கலன்ட்டு அவர் ரைட்ல தய வச்சார். அதை பிடிச்சிருந்தா கந்தலா இருக்கும் நீங்க மேட்ச். ஏன்னா திருப்பி நீங்க முதல்ல இருந்து வந்து செட்டில் ஆகி நீங்க திருப்பி இன்னிங்ஸ் பில்ட் பண்ற சமயத்துக்கு திடீர்னு 7-8 போயிடும். அப்ப நீங்க மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு இடத்துல கண்டிப்பா மேட்ச் அவங்க பக்கம் போயிருக்கும். இந்த கோலி திருப்பி 2வது சான்ஸ் கொடுத்தாரு. பட் we had lovely depth. ஜடேஜா இருக்காரு, ராகுல் வராரு, எக்கச்சக்க பேர் இருக்காங்க பின்னாடி, ஹர்திக் பாண்டியா வராரு. அதனால it was safe. Beyond after this wicket danger. ஹார்திக் பாண்டியா அந்த ஒரு டைம்ல பிரஷர் இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, ஹார்திக் பாண்டியாட்ட நம்ம எல்லாரும் அப்சர்வ் பண்ணி எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி. அவர் வந்து ஒரு பெரிய ஹிட்டர் எல்லாமே பண்ணுவார். பட் திடீர்னு ஒரு ஃபேஸ்ல வந்து அப்படியே லோ ஆயிடுவார், அப்படியே காணாம போயிடுவார், வந்து டக்குனு அவுட் ஆயிட்டு கிளம்புவார், திடீர்னு திரும்ப ரிவர்ஸ் வருவார். பட் ஆஃப்டர் திஸ் T20 வேர்ல்ட் கப் 2024 அந்த விக்டரிக்கு அப்புறமா அவரோட அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளால பார்க்க முடியுது. எல்லா மேட்ச்லயும் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய ஃபுல்லஸ்ட் எபிலிட்டிக்கு நல்லா அடிக்கிறாரு, அந்த ரீச் இருக்குது. சிக்ஸஸ் இன்னைக்கு அடிச்ச அந்த சிக்ஸஸ்ல வந்துட்டு மொத்தமா மேட்ச் முடிச்சாரு ரொம்ப ஈஸியா. எப்படி கேஎல் ராகுலோட அந்த சிக்ஸஸ் வந்துட்டு ஒரு டென்ஷனை குறைச்சதோ, இவரோட சிக்ஸஸ் வந்துட்டு மேட்சை முடிச்சு கொடுத்துருச்சு. சோ வாஸ் வெரி என்ஜாயபிள். அண்ட் இன்னொன்னு அவர் வந்து அந்த மிட் விக்கெட்டுக்குலாம் ட்ரை பண்ணாம ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறனால வந்துட்டு அந்த அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நமக்கு, கேட்ச்லாம் போகாம. ஆமா தலைவா, இஸ் வெரி வெரி ஸ்ட்ரெயிட் பேட்டட். அண்ட் கவர்ஸ் மேல சிக்ஸ் ரொம்ப லட்சம் அடிப்பார் பாஸ். டெவிலியர்ஸ் தான் நான் பாத்திருக்கேன் பேக் ஃபுட்ல போய் கவர்ஸ்ல பஞ்ச் பண்றது சிக்ஸ். அப்கோர்ஸ் போலார்டர்ஸ் எல்லாம் பவர்ல அடிப்பாங்க. சென்ஸ் ஆஃப் டைமிங்ல பேக் ஃபுட்ல பஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா சிக்ஸ் அடிக்கிறது ஹார்திக் பாண்டியா ஒண்டிதான். நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயிட், அது கூட கால்ல இருந்த ஒரு நிகழ்னாலதான் அந்த ஸ்ட்ரெயிட் அவுட் கட்சியில. இல்லாட்ட கால்லாம் பர்ஃபெக்டா வந்து அவருக்கு இருக்கிற பவருக்கு போயிருக்கும் வெளியில. ஸோ நெவர் பிளேஸ் அக்ராஸ் அன்லெஸ் த பால் இஸ் பிட்ச்ட் அவுட் சைட் தி லெக் ஸ்டம்ப். ஸோ ஹார்திக் பாண்டியா இஸ் அ ஜீனியஸ். அதெல்லாம் ஒத்துண்டே வேற வழியே கிடையாது. எந்த சிச்சுவேஷன்ல வேணா இங்க எதிர்பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியா அவுட் ஆனப்பதான் நம்ம ஹோப் போவோமே தவிர, ஹார்திக் பாண்டியா இருக்கு போலிங்கும் பிரில்லியன்ட் இன்னைக்கு.
ஓடி வந்து போட்ட ஸ்லோ ரன்ஸ் எல்லாம் டாப் கிளாஸ் கடைசியில. இவரு ஷமியுடைய யாக்கர்ஸ் அண்ட் இவர் போட்ட ஸ்லோ ரன்ஸ் ஜஸ்ட் த ஃபியூ ஓவர்ஸ் டு சிப் இன்ல அபார்ட் ஃப்ரம் த ஸ்பின்னர்ஸ் கோட்டா அதுலயும் பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. ஸோ டிசிப்ளின் கேம். இனி கையை விட்டு போறாம இருந்து 179 189 ஃபார் 3 இருந்தாங்க ஆஸ்திரேலியா. அப்ப மேட்ச் எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க 300 போயிருக்கும். பட் அது போகாதுன்ற என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, ஏன்னா அப்போ நம்ம ஸ்பின்னர்ஸுக்கு 3 ஓவர் ஆளுக்கு பாக்கி இருக்கு. அதுல நீங்க அடிக்க போய் தான் நீங்க தப்பு பண்ணதான் பண்ணுவீங்க. நீங்க தான் ஃபுல் பவர் கொடுக்கணும் பிகாஸ் யூர் ஆல் டயர்ட். அந்த டயர்ட்னஸ் வந்து அந்த கிளியர்லி ஷோ அங்க நீங்க ஹீவ் பண்ணும்போது. ஸோ பியூட்டிஃபுல். எல்லாமே ஃபண்டாஸ்டிக் கிரிக்கெட் கேம். லவ்லி மாடல் கேம் பார்த்தது. நீங்க சொன்ன அந்த டிசிப்ளின்டு கிரிக்கெட்ல வந்துட்டு சின்ன சில பிசிறுகள் நடந்துச்சு. அதை பத்தி நம்ம பேசி இந்த வீடியோவை முடிப்போம். பட் பிஃபோர் தட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்ல வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்ச பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்டீவ் ஸ்மித்தோட அந்த ஒரு ஃபிளம்பாயன்ஸ் அவர் வந்து சார் கேரி ஃபண்டாஸ்டிக். Of course, Carey and Nathan Ellis பத்தி I wanted to ask you. அவங்க ரெண்டு பேரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி I want to start with Steve Smith. So இந்த ஸ்மித்ங்கிறவர் வந்துட்டு நான் வந்து துபாயில ஆடுறேன், இது வந்துட்டு இந்தியா வந்து 3 மேட்ச் ஆடிட்டு இருக்கு, இது வந்து அவங்களுக்கு நல்ல பிச்சா இருக்குப்பா அப்படி இதெல்லாம் எவ்வளவோ பேர் வெளியே புலம்பும் போது அவர் மட்டும் ரொம்ப சிம்பிளா அவருடைய அந்த இன்னிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப அழகா இருந்துச்சு சார். எப்படி இங்க விராட் கோலி பண்ணாரோ அதே மாதிரி தேவையானப்ப சிங்கிள்ஸ் அடிக்கிறாரு, திடீர்னு டக்குன்னு ஒரு எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நானும் அடிக்கவே இல்லை, எனக்கு இது சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி திடீர்னு சிங்கிள் அடிக்கிறாரு. அப்புறம் திரும்ப திடீர்னு அந்த அம்பி டு அன்னியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்சைட் ஒரு 80 ரன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் அவரோட இன்னிங்ஸ் பாக்குறதுக்கு. இஸ் a fantastic planner and வந்து பேக்ல போறாரு எத்தலாம்னா எடுக்க முடியாது. பியூட்டிஃபுல்லா ஜாவேத் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு எல்லாத்துக்குமே. ஸ்டீவ் ஸ்மித் சூப்பர். ஸ்டீவ் ஸ்மித் எனக்கு ரொம்ப நான் சிரிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பால் பெயிண்ட் ஆயிட்டா வச்சுக்கோ, சப்போஸ் குல்தீப் சைனா மேனுக்கு ஆடி அது கூகுளி ஆச்சுன்னா அப்படிலாம் காமிச்சு நியூஸ் ஃபார் தி ஹியரிங் இம்பேக்ட் இருக்கும் ஆக்ஷன்ல. எதுக்கு இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் அந்த காலத்துல பிறந்திருந்தாலும் நடிகர் தளத்துக்குலாம் யாருமே பெரிய ஆக்டர் சொல்லிக்க மாட்டாங்க. அவ்வளவு நடிப்பு, முகத்துல அவ்வளவு எக்ஸ்பிரஷன், இத்தனை நடிப்பு அப்படி வந்துச்சான் பால். அதனால பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியுமே. அதே மாதிரி இந்த அவுட் ஆகிற அத்தனை பேரும் இந்த பேட்டோட எட்ஜ் இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அதே எட்ஜ் இருக்கிற அதே பேட்ல தான் நீங்க 6 அடிச்சீங்க 4 அடிச்சீங்க. அந்த எட்ஜை நீங்க பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் எனக்கு சொல்றீங்களா இந்த எட்ஜ் மட்டும் மிடில் இருந்ததுன்னா அந்த பால் 6 போயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? நிறைய நடிப்பு தெரியுது கேமரால. இல்ல கபில் இப்ப நீங்க சொன்ன ஞாபகம் வருது. இன்னைக்கு காலையில இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ மேட்ச் இருக்கும்ல, அதுல வந்துட்டு கபில் தேவ் பேசின ஏதோ ஒரு வீடியோ போட்டு இருந்தாங்க. அதுல அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க அப்ப ஆடிட்டு இருந்த கிரிக்கெட்டுக்கு இப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு. அவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மேஜர் வித்தியாசம், அப்பெல்லாம் நாங்க அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா தலையை குனிஞ்சிட்டு அவுட் ஆயிட்டோமே நடந்து போவோம். இப்ப அவுட் ஆனவங்க எல்லாம் என்னடா இது எப்படிடா அவுட் ஆனவங்க நீங்க சொன்ன இதேதான் சொன்னாரு அவரு. பேட்டை பாக்குறது, அப்புறம் வந்துட்டு ஷேங்கிறது, பேட்டை டம்னு அடிக்கிறது, இந்த மாதிரி. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் சுத்தி ஒரு 100 கேமரா இருக்குதுன்னு. சோ இப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட ஆக்டர்ஸா மாறிட்டாங்க, யாருமே கிரிக்கெட்டர்ஸா இல்ல. அதுதான் பெரிய டிஃபரன்ஸா நான் பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஷமி, புவனேஸ்வர் குமார், ரிச்சர்ட் ஹேட்லி, கபில் தேவ் இவங்க எல்லாம் விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், கேஷ்ல இப்படி சத்து இப்படி பண்ணாரு. கபில் தேவ் பண்ணிட்டு போயினே இருப்பார் விக்கெட் எடுத்துட்டு. இப்ப சிராஜ் ஒரு விக்கெட் எடுக்கல, ஒரு பீட்டன் ஏரியா பண்ணால நேபாள்ல இருந்து யாங் ஹூ ஷூ அப்படின்னு வந்து அப்பதான் பீட்டன் ஆயிருப்பான். அந்த ஒரு பீட்டனுக்கு அப்படின்னு துரியோதனன் மாதிரி சிரிச்சு புல்லெல்லாம் உருவி கிரவுண்டுக்கு ஏதாவது டெட் பாடி எல்லாம் போச்சுன்னா அதெல்லாம் தூக்கி எடுப்பாரு. அது ஒரு சாதாரண பால் இருக்கும். இன்னும் டெரரிஸ்ட் சுத்த மாதிரி பண்ணுவாங்க. அது எதுவும் தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு 4 6 கொடுத்திருப்பாரு. அது இன்னும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். சார் நேத்தன் எலிஸோட பவுலிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். அந்த ஸ்லோ பால்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டீம்ல அது ஒண்ணுதான் ஆக்சுவலா மிஸ் ஆகுது. ஒரு ஹார்திக் பாண்டியா, ஷமி மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க. பட் டெத் ஓவர்ஸ்ல நேத்தன் எலிஸ் மாதிரி ஒரு ஆள் நமக்கு கண்டிப்பா வேணும் சார். ஹர்ஷல் பட்டேல் போடுவார் பாத்தீங்களா, நீங்க சொல்லுவீங்களே இப்படி போடுற பால் அது டிப் ஆகி வரும். அந்த பால் சூப்பரா போடுறான் சார் நேத்தன் எலிஸ். நம்ம டீம்ல ராணா இருக்காரு, ஹர்ஷித் ராணா போல்ஸ் எல்லாம் ப்ளீஸ் வரணும். அந்த மாதிரி எல்லிஸ் வந்து ஒரே வேர்ல்டுலயே எனக்கு தெரிஞ்ச ஒரே போலர் போலிங் போட்டு அவரே போய் கீப் பண்ணலாம் அவருடைய போலிங்க. ஏன்னா பால் வரமாட்டேங்குது. ஓடி போய் பால் அப்படி பார்த்துட்டு ஹீரோ வந்து புல்லட் எல்லாம் பார்த்து டபாய் பார்க்க தெரியுமா சினிமால, அந்த மாதிரி ஓடி போயிட்டு திரும்பி நின்று அவரே ஒரு பால் கேன்சல் பண்ணலாம். அவ்வளவு ஸ்லோ வருது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, ரணகலமா எல்லா பாலையும் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வேற போட்டு. சோ நமக்கு எந்த பால் ஸ்லோ எது ஃபாஸ்ட்னே தெரியல. எல்லாமே அக்யூரேட். ஹி வாஸ் தி நம்பர் 1 bowler. நீ அவர் விக்கெட் வேற அடிச்சுட்டாரு, தெரியலையா போட்டாரு. நீ எல்லிஸ் வந்து பிரின்ஸ் மாதிரி போட்டாரு. அண்ட் அந்த டீம் வந்து கேரி பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு கேரி பேக்ல எடுத்துட்டு போற அளவுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, அலெக்ஸ் கேரி.
சூப்பரா ஆடினாரு சார். ஸ்பின் வந்து அவர் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்ல எப்படி ஆடுவார்னு நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி. இன்னைக்கு இந்த துபாய் கண்டிஷன்ஸ்ல அசால்ட்டா ஆடினாரு. எப்படி ஸ்டீவ் ஸ்மித், லபுஷான் ஆடுவாங்களோ அதே மாதிரி இவரும் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். இந்த 40th ஓவர் தாண்டி போயுமே ரிவர்ஸ் ஸ்வீப் அது இதுன்னு போட்டு அடிச்சு நவுத்துனாரு. கடைசி வரைக்கும் இருந்திருந்தாருன்னா அவர் இன்னும் ஸ்கோரை மாத்தி விட்டாரு. கரெக்ட். அலெக்ஸ் ஸ்கேரியர் கொஞ்சம் ஸ்கேர் தான். ஏன்னா இது கோயிங் அண்டர் த பால் 6 அடிக்கலாம். அதனால அவ்வளவு டேஞ்சரஸ் பிளேயர் தான். அதனால நம்ம கிரெடிட் எடுக்கவே முடியாது நம்மளுடைய வெற்றியில இருந்து. அவங்களுக்கு டெரிபிக் பிளேயர்ஸ் இருக்காங்க, டெரிபிக் பிளேயர்ஸ் நல்லாவும் ஆடுறாங்க, ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க, ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடனரியா பண்றாங்க. இந்த 260 வந்து மாடல் பாஸ். ஒரு சேசிங்க்கு ஒரு டெமோ ஒரு டீம் காமிக்கணும். தமிழ்நாடுல நிறைய டீம்ஸுக்கு சேசிங் எப்படி பிளான் பண்ணணும்னு காமிக்கணும்னா இந்த கேமை நீங்க ஹைலைட்ஸ்ல பால் பை பால் வாட்ச் பண்ண சொல்லுவோம். சிங்கிள்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, எந்த பாலை சூஸ் பண்ணி 4-6 அடிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். இது வந்து டாப் கிளாஸ் மாடல் பேட்டிங் இது. ரைட். சார் லாஸ்ட் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிசிப்ளின்டு பிளேயிங் இன்னைக்கு ஆடினாங்க இந்தியான்னு சொன்னீங்க. அதுல சின்ன சின்ன பிசுறு நீங்க கண்டிப்பா கவனிச்சிருந்திருப்பீங்க. ஷமி அவர்கள் வந்து மேட்ச் ஆரம்பிச்ச 2வது பால், அதாவது ஃபர்ஸ்ட் லீகல் பால் கிட்டத்தட்ட அது வைடுக்கு அடுத்த பால், காட்டன் போல்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிராவிஸ் ஹெட் ஓடுது. அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா மேட்ச் இப்பதான் ஆரம்பிச்சது. ஒரு 10-15 பால் கழிச்சு வந்தா பரவாயில்ல. பாலே காட்டன் போல்டு ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இது விட்டார். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சில ஓவர்கள் எல்லாம் கழிச்சு மறுபடியும் ஒரு ரிஃப்ளெக்ஸ் கேட்ச் வந்துச்சு. அதையும் காட்டன் போல்டு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டாரு. சோ ஃபீல்டிங் என்னதான் வந்து இந்தியா தி பெஸ்டா ஒன் ஆஃப் த பெஸ்டா இருந்தாலும் கூட நீங்க சொல்ற மாதிரி சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, சில இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விடுறாங்க. சோ இது வந்து ஃபைனல்ல நாளைக்கு இந்த 1-1 இந்த 2-2ங்கிறது பெரிய மேட்சா மாறலாம் இல்லையா? ஆமா, கரெக்டா சொல்றீங்க. இந்த இந்த காட்டன் போல்டு வந்து ஷமி வந்து காட்டன் போல்டு நானே பிடிக்கணுமா, காட்டன் போல்டு வேற யாரும் பிடிக்கூடாதா அப்படின்னு கேட்கிற மாதிரி காட்டன் போல்டு அவர் தான் பிடிக்கணும். ஸோ அது ஒண்ணு. போலர்ஸ்லயே ஆஃப் இஸ் ஓன் போலிங் பிரில்லியண்டா ஸ்டாப் பண்ற ஒரே ஆளு ஜடேஜா ஒண்டி தான். அது லெஃப்டா இருக்கட்டும் ரைட் ஆகட்டும். இப்ப என்ன பண்ணிடுறாரு, நான் சேகர ஓடணும் கட்டி போட்டுறாரு ஸ்டம்ப்ல. அதுக்கு ஸ்டீவ் ஸ்மித் டென்ஷன் ஆகி என்ன அநியாயமா இருக்கு, அவன் ஓடி வர நீ பிடிச்சி காலெல்லாம் தடுக்கிற அப்படின்னு கேட்டு சிரிச்சிடுறாரு ஜாலியா ஜோக்கிட்டு. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அது அப்செட்டிங் த ஃபீல்டர் மாதிரி அப்செட்டிங் த நான் சேகர் இழுத்து பிடிச்சிடுறாரு. ஆனா அவங்களும் கில்லாடி என்ன பண்றாங்க, அவர் பிடிக்க போகும்போது வாண்டா சில மாதிரி நிக்கிறாங்க அப்படியே அவரை தடுக்கணும்ட்டு. ஸோ இது ஒரு காமெடி ஒன்று போயின்னு இருக்கு. நீங்க சொல்றது எங்க தெரியுமா, நீங்க ஆஃப் யுவர் ஓன் போலிங் நீங்க தட்டுனே இருந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கூட வரலன்ற ஒரு ப்ரெஷர் ஏறினே இருக்கும் பேட்டருக்கு. அதை நம்ம விட்டுறோம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். டைரக்டா அது பெரிய காசா இருக்காது ஒரு வரி, பட் அது இன்டைரக்டா இருக்கும். ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் தான். ஸோ நம்ம ஆன் ஆர் ஓன் போலிங் பிடிச்சுதான் ஆகணும். அதை நம்ம பண்ண மாட்டோம். ரொம்ப போரா இருக்கும் ஆன் ஆர் ஓன் போலிங். 4-5 பேர் ஃபீல்டிங்ல வந்து ரொம்ப ஆக்சுவலா அவங்க ஸ்லோ மோஷன்ல காட்டவே வேணாம். நார்மலாவே ஃபீல்டிங் ஸ்லோ மோஷன்ல இருக்கு. அதை ஸ்லோ மோஷன்ல காட்ட ஸ்டில் ஆயிடும். இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது துபாயா இருக்க போக இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ங்க எல்லாம் ஒரு 2-3 மிஸ்டேக் பண்ணாலும் கூட ஸ்பின்னர்ஸ் காப்பாத்துறதுக்கு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தைரியமா இருக்கலாம். பட் இதே வேற கிரவுண்டா இருக்குது, வேற ஊரா இருக்குதுங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் விட்டா டிராவிஸ் ஹெட் போயிருவாரு. 150, 170 போயிருவாரு. மேட்ச் கைவிட்டு போயிடும். பட் ஸ்டேயிங் இன்சைட் திஸ் டோர்னமெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்கிங் ஆன் டு தட் இந்தியா வந்து ஒரு ஃபைனலுக்கு இன்னைக்கு போயிருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா வருமா, நியூசிலாந்து வருமா? ப்ரெடிக்ஷன் ராஜா அவர்களே தயவு செய்து சொல்லுங்க, யார் வருவா? எனக்கு என்னமோ திருப்பி நியூசிலாந்து தான் வருவான்னு தோணுது எனக்கு. பட் இட்ஸ் சேஃபர் ஃபார் அஸ் டு பிளே அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. நியூசிலாந்து அந்த மாதிரி ஃபீல்டிங் தான் எனக்கு ஒரே பயம். ஸோ நியூசிலாண்டே திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் எனக்கு ரொம்ப இந்த ஆஸ்திரேலியா திமிர் ரொம்ப காமிப்பாங்கல்ல. நீ கூட ரோஹித் சர்மா அவுட் இப்படிலாம் ஒரு கான்பிடன்ஸ்லாம் ஆனாரு நம்ம டிரைவிங் சைடு. அதெல்லாம் நம்ம திருப்பி டான்ஸ் ஆடி எந்த ஃபிளைட்ல நீங்க ஏறணுன்றது காமிச்சோம் டைரக்ஷன். பாகிஸ்தான்ல ஒருத்தர் இப்படின்னா இருப்பாங்க அவுட் ஆன உடனே சுப்மன் கில் அவுட் ஆனதுக்கு அந்த அப்ராரா அது மாதிரி இந்த திம்பர் நிறைய பேர் காமிக்கிறாங்க நமக்கு எதிராக. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரும் பொட்டிப்பா மாதிரி அடிக்கினே வரும். கடைசியா ஒரு நகைச்சுவைக்கா ஒரு கேள்வி நீங்க தான் அதுக்கு பதில் சொன்னா நம்ம ஃபேன்ஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்க. மேட்டிங் விக்கெட் இருக்கு, டர்ஃப் விக்கெட் இருக்கு. நம்ம ஊர்ல அந்த காலத்துல மேட் இருந்தது, இப்ப டர்ஃப்ல இருக்கும். டர்ஃப்லயே ஒரு போலர் போடுறாரு, அவர் பேர் மேட் என்ட்ரின்றாங்க நியூசிலாந்துல. அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுவோம். இல்ல சார், அது பழச மறக்க கூடாதுல்ல. டர்ஃப்லாம் வந்துட்டு அப்படியே அதுவே போயிடுச்சு. அதனால அதுல ஒரு மேட்டர் உள்ள கொண்டு வராங்க. நைஸ், வெரி குட். தேங்க் யூ ஃபார் எண்டிங் த வீடியோ ஆன் திஸ் குட் நோட். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். ஃபைனல்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்குது. பட் அதான் அதுக்கு முன்னாடி இந்த செமி ஃபைனல் 2 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? பியூட்டிஃபுல். நான் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து கங்கராச்சுலேஷன் சொல்ல மாட்டேன். அந்த திமிரா இருக்கிற ஒரு ஆஸ்திரேலியா டீம் அடிச்சாங்க சூப்பரா, சாந்தமாகினாங்க. கங்காரூச்சுலேஷன்ஸ். கீப் இட் அப். Yes. Okay, sir. See you in the very next RR
ஆர். எஸ் ஃபேன்ஸ் மறுபடியும் சந்திப்போம். ஃபேவரட் ஆர் ஆர் ஆர்